இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்த நலப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்த நலப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆண் மக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வினுடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1066வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்
ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் எழுமின் என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். எழுமின் தொகுப்பில் இன்று அறத்தை போதிக்கக்கூடிய அற்புதமான நூலின் சாராம்சத்தினை அன்பு சகோதரி தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக வழங்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார். ஆசார கோவை என்கின்ற அற்புதமான நூலின் சாராம்சத்தினை நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்து வழங்க உள்ள அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை எழுமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் ஆசார கோவை என்கின்ற அற்புதமான நூலின் சாராம்சத்தோடு இன்றைய பொழுதை இனிமைப்படுத்துவோம். இன்றைய வாழ்வின் வழித்தடங்களை வசந்தப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பு நல்கிய ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு வணக்கம். சங்க காலத்தில் இயற்றப்பட்டது சங்க இலக்கியம். பாட்டும் தொகையும். பாட்டு 10 பாட்டு, தொகை 8 தொகை. இது 11 மேல்கணக்கு நூல்கள். மேல் என்றால் கீழ் உண்டுதானே. 11 கீழ்கணக்கு நூல்கள், 18 நூல்கள். அவற்றுள் அறநூல்கள்ல ஒன்று ஆசார கோவை. ஆசாரம் என்றால் ஒழுக்கம். ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ம் மாந்தர்க்கு உறுதி பொருள் என்று உயர்ந்தோர் உரைப்பர். தர்மம், அதர்மம், காமம், மோட்சம் என்று கூறி இவற்றை புருஷார்த்தங்கள் என்று வடநூல் பேசும். இவற்றின் விளக்கத்தை சுருக்கமான சூத்திரமாக ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், என்னாலும் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று அவையின் தனிப்பாடல் ஒன்று கூறுகிறது. இந்த விளக்கத்திற்கு விரிவுரை போல் அமைந்தவைதாம் எல்லா அறநூல்களும். மனிதனுடைய எல்லா முயற்சிகளும் செயல்பாடுகளும் இன்பத்தை எதிர்நோக்குவனவாகவே உள்ளன. அவனது மனம் எதிலும் இன்பத்தையே நாடுகிறது, எங்கும் இன்பத்தையே தேடுகிறது. ஆனால் அவன் பெறக்கூடிய இன்பமோ நிலையற்றதாய் உள்ளது. இன்றைக்கு இன்பமாய் இருப்பது இன்னொரு நாள் துன்பமாக மாறி போய்விடும். உண்மைதான். மானுடன் துய்ப்பனவெல்லாம் இன்பமாக தோன்றுவனவே அல்லாமல் உண்மையான இன்பம் அன்று. உண்மையான இன்பம் என்று ஒன்று இருக்கிறது. அது நிலையானது, நித்தியமானது. அதனை பேரின்பம் என்றும் பரமானந்த நிலை என்றும் மேலோர் பகவர். அதுவே வீடு பேறு. வையத்துள் வாழ்வாங்கு வாழும் முறைப்படி வாழ்ந்தால் அதனை பெறலாம். வாழ்வாங்கு வாழும் வழிகளை கூறி
மனிதனை பேரின்பமாகிய வீடு பெற்றை அடைவதற்கு ஆற்றுப்படுத்துபவையே அறநூல்கள். பொறிகள் புலன்களின் வழியே போய்கொண்டிருக்கும் வரை மனம் துன்ப சேற்றில் புதைந்து கொண்டுதான் இருக்கும். ஐம்பொறிகளின் ஆசை துடிப்பு அடங்கினால், அவற்றை அடக்கி ஆண்டால் ஆனந்தம் காணலாம், அளப்பரிய ஆற்றல் பெறலாம். பொறிகளை பண்படுத்தி அவற்றை நன்னெறியில் பயணப்படச் செய்ய அறநூல்கள் உதவும். அறநூல்கள் கூறும் கருத்து விதைகள் எப்பாலவர் நெஞ்சிலும் எப்பருவத்தினர் நெஞ்சிலும் தூவப்பட வேண்டியவை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவற்றின் நல் விளைச்சலை உறுதியாய் பெறலாம். ஆசாரக்கோவையின் முதல் பாடல் முத்தான பாடல். ஒழுக்கத்திற்கு காரணமான 8 பண்புகள். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவாற்றல், அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. பிறர் செய்த நன்றியை மறவாமையும், பொறுமையும், இனிய சொல்லும், எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்யாமையும், கல்வியும், பிறருக்கு உதவி செய்தலை அறிதலும். அதான் பாடல்ல ஒப்புரவாற்றல் அறிதுன்னு கொடுத்திருக்காரு. அறிவுடைமையும் நல்லினத்தாரோடு நட்பு கொள்ளுதலும் ஆகிய இவை 8 பண்புகளும் அறிஞரால் சிறப்பாக எடுத்து கூறப்பட்ட ஒழுக்கங்களுக்கு காரணமாகும். மாணாக்கருக்கு இந்த பாடலை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு பாடலை வச்சே நம்ம நல்ல ஒரு வாழ்க்கைய வாழலாம். அருமையான பாடல். அடுத்ததா 2வது பாடல். ஒழுக்கமுடையவர் அடையும் நன்மைகள். நமக்கு உயர்ந்த பதவி கிடைச்சிருக்கலாம், செல்வம் இருக்கலாம், அழகா இருக்கலாம், சுற்றத்தார், அரசியல் செல்வாக்கு எல்லாமே இருக்கலாம், திறமையே இருக்கலாம். ஆனா ஒழுக்கம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒழுக்கம்னா என்ன? மனிதனாக பிறந்தவன் மனித நேயத்தோடு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஒழுகுதல், அதாவது கடைபிடித்தல், அதுதான் ஒழுக்கம். அதுக்கு நாம நல்ல குடியில் பிறந்திருக்க வேண்டும். தாய் தகப்பன் சுற்றம் எல்லாருமே நல்லவங்களா இருந்தா நம்மளை அப்படியே நல்லவங்களா வளர்த்துருவாங்க. அதைத்தான் ஆசாரக்கோவை குறிப்பிடுகிறது. நல்ல குடியில் பிறத்தல், நீண்ட வாழ்நாள், நல்ல மனசோட இருந்தோம்னா, இனிய சொல் சொன்னோம்னா, நல்ல செயல்களை செஞ்சோம்னா பதட்டம் இருக்காது, மன அழுத்தம், மன இறுக்கம் எதுவுமே இருக்காது, கோபம் எதுவுமே இருக்காது. அப்போ ஆயுள் நீண்டு நம்ம வாழ்வோம், செல்வம் கிடைக்கும், அழகுடைமை, அழகுங்கிறது உள்ளத்து அழகு, நிலத்துக்கு உரிமை, சொல்லின் மேன்மை, கல்வி, நோய் இல்லாமை, நோயே நமக்கு வராது என சொல்லப்பட்ட இந்த 8ஐயும் இலக்கணத்துடன் அடைபவர் என்றும் ஒழுக்கத்தில் தவறாமல் ஒழுகுபவர் ஆவார்னு எழுதியிருக்காங்க. உண்மைதானே? நம்ம வாழ்க்கையில இந்த 2 பாடல் படி நம்ம வாழணும். அடுத்ததா அதிகாலையில் செய்ய வேண்டியவை. அதிகாலையில் உறக்கத்திலிருந்து நீங்கி செய்ய வேண்டிய நல்ல அறத்தையும் சிறந்த பொருள் வருவாய்க்கான செயலையும் ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து தந்தையையும் தாயையும் வணங்கி எழுந்து செயலை செய்க என கூறப்படுவதே முன்னோர் அமைத்து வைத்துள்ள முறையாகும். முன்னோர்கள் நமக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் ஆசாரக்கோவை நூல் பதிவிட்டுள்ளது. உண்மைதான். காலையில எழுந்தது மன மகிழ்வா இருக்கணும், முக மலர்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு என்னென்ன வேலை நம்ம செய்யணும் அப்படின்னு திட்டமிடணும். எப்பவுமே நம்ம தாய் தகப்பனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள மனதாலும் செயலாலும் நம்ம வணங்கணும். அதைத்தான் அன்றைக்கு அருமையா நமக்கு நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க.
நாமும் தொடர்ந்து கடைபிடிப்போம். உண்ணும் முறை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு உணவை உண்றாங்க. கைபேசியை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பாடை சாப்பிட்றாங்க. சிலர் படுத்துக்கிட்டு அள்ளி சாப்பிடுவாங்க. சிலர் நடந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, நின்றுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்படித்தான் சாப்பிட்றாங்க. ஆனால் கிராமத்தில் வளர்ந்ததுனால பெரியவங்க சொல்லுவாங்க, காடி கஞ்சினாலும் மூடி குடிம்பாங்க. பொது வழியில் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது, வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது. எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். நம்ம கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. கூழை குடிக்க போனால் கூட குளிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த உணவை அந்த கூழை குடிக்கணும். அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சுத்தமாக நம்ம இருக்கணும். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா, பனியில் இருக்கிறோம், கை காலை நல்லா கழுவிட்டு வாயை நல்லா சுத்தம் பண்ணணும். விரலை வச்சு ஈறு, பல்லு, நாக்கு எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டு தான் சாப்பிடவே உட்காரணும். சிறு குழந்தைகளாம் குழாயை திரிக்கிட்டு கையை நீட்டிட்டு அப்படியே முன்ன பின்ன நனைச்சிட்டு வந்துடுவாங்க. நான் சொல்லுவேன், இதுக்கு பேர் தண்ணியில் கையை நனைக்கிறது. கழுவுறதுனா 2 கையை வச்சு தேய்ச்சி கழுவணும்னு சொல்லுவேன். இங்கே அப்படித்தான் எழுதியிருக்காங்க. நீரில் குளித்து காலை கழுவி வாயை துடைத்து உண்கலத்தை சுற்றி நீர் தெளித்து உண்டவரே உணவு உண்டவராக எண்ணப்படுவார். அன்றைய காலங்களில் இப்படி செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். அடுத்தது, கால் கழுவிய பின்பு செய்ய வேண்டியவை. கால் கழுவிய பின்னர் நீர் உலர்வதற்கு முன்னம் உண்ணத் தொடங்க வேண்டும். காலை கழுவிய ஈரம் உலர்வதற்கு முன்பு படுக்கை மீது ஏறாமல் இருக்க வேண்டும். இவ்வாறு கூறப்படுவதே பேரறிஞரின் கொள்கைகள் ஆகும். அசாரக்கோவையில் சில பழக்கங்கள் கொடுத்துருக்காங்க, அது நம்மளால கடைபிடிக்க முடியாது, அன்றைய காலத்துக்குரியது. சிலது நம்மளால ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. நான் நமக்கு தேவையானதை மட்டும்தான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். உண்ணும் முறைன்னு அருமையாக கொடுத்துருக்காங்க. உணவை உண்ணும்போது கிழக்கு திசையை நோக்குமாறு அமர்ந்து தூங்காமலும் அசையாமலும் நன்கு அமர்ந்து வேறொன்றையும் பார்க்காமலும் சொல்லாமலும் உண்ணும் உணவை தொழுது சிந்தாமல் உணவை கையால் எடுத்து நன்கு உண்ண வேண்டும். நான் சில சமயங்கள்ல உணவை பார்த்துட்டு, சிவபெருமானே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் நல்லபடியாக வாழணும், அதற்கான உணவு கிடைக்கணும், இந்த உணவுக்கு உழைத்த உழவர்களுக்கு நன்றிப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பேன். உணவை 5 நிமிடத்துக்கு குறைவா அள்ளி அள்ளி சப்பிட்டு அப்படி முழுங்கக்கூடாது. அதற்காக ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அதே சமயம் உணவை நல்லா மெண்டு உமிழ்நீரோடு சேர்த்து அப்படி முழுங்கப்போ சீக்கிரமா ஜீரணம் ஆகும். அது குடலுக்கு ரொம்ப நல்லது. பற்கெல்லாம் எதுக்கு இருக்கு? மெல்லுவதற்காகத்தான். நொறுங்க தின்பவன் 100 வயது வரை வாழ்வான். அப்போ உணவு உண்ணும் முறை இருக்கு. பேசிக்கிட்டே சாப்பிடவே கூடாது. நான் பெரும்பாலும் பேசவே மாட்டேன். எத்தனை வேலை இருந்தாலும் வேலையை முடிச்சது சாப்பிடுவேன். அதே சமயம் சாப்பிட்றப்போ இப்போ எலுமிச்சை சோறு அப்படின்னா அந்த மஞ்சள் நிறம், கடுகு கருப்பாக இருக்கும், பச்சையாக கருவேப்பிலை நம்ம போட்டிருப்போம், பூண்டு அதில் இருக்கும், கடலைப்பருப்பு வறுத்து போட்டிருப்போம். அதை அள்ளி நம்ம சாப்பிட்றப்போ சுவையாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா பொரிச்சிருக்கும், அதை அள்ளி சாப்பிட்றப்போ அப்படியே சுவையாக நல்லா இருக்கும், மனசுக்கு மகிழ்வாக இருக்கும். நான் நினைப்பேன், இந்த 1 ரூபா சோத்துக்கு தானே இவ்வளோ உழைப்பு, அதை நல்லா நம்ம சாப்பிடணும். நான் அப்படிதான் சாப்பிடுவேன், அப்படித்தான் கற்றுக்கிட்டேன் நான். அந்த மாதிரி உணவை வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, நல்ல சிந்தனை தான் இருக்கும். அப்போ உணவு நம்மளுக்கு ஜீரணமாகும், நம்ம ஆரோக்கியமா இருப்போம். அது ரொம்ப முக்கியம். கொடுத்து உண்ண வேண்டும். இந்த பாடல் அருமையான பாடல். விருந்தினர் மூத்தோர் பசு சிறை பிள்ளை இவருக்கு ஊன் கொடுத்து அல்லால் உண்ணாரே என்று ஒழுக்கம் பிழையாதவர்.
சிறைனா பறவைன்னு அர்த்தம். ஊன்னா தன்னகரம், உணவுன்னு அர்த்தம். என்றென்றும் ஒழுக்கத்திலிருந்து தவறாதவர்கள், விருந்தினர், மூத்தவர், பசுக்கள், பறவைகள், பிள்ளைகள் ஆகிய இவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்காமல் உண்ண மாட்டார்கள். எங்க அப்பாவோட அம்மா, பாட்டி, அவங்க நீண்ட காலம் எங்களோட இருந்தாங்க. நான் சிறு பிள்ளையா இருக்கிறப்போ தாத்தா இருந்தாங்களே எனக்கு ஞாபகம் இல்லை. எங்க பாட்டிக்கு தான் சாப்பாடு நாங்க கொடுப்போம். ஏன்னா வயதானவங்க பசிக்கும் இல்லையா, பாட்டி சாப்பிட்ட பிறகுதான் நாங்க சாப்பிடுவோம். தைப்பொங்கல் அப்படி நல்ல நாள், ஆடிப்பெருக்கு அந்த மாதிரி நல்ல நாள்னா உணவை சமைச்சு குலதெய்வம் பத்திரகாளி சாமி, கருப்பசாமி, எங்க அப்பாவோட வழி சாமி, இந்த குடும்பத்துல வணங்குறவங்க, அந்த திசையை நோக்கி எங்க பாட்டி படையெல்லாம் வைப்பாங்க. அந்த சாமி பேரை சொல்லுவாங்க, கும்பிட்டு விழுந்து கும்பிடுவோம். கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பாட்டி சாப்பிடுவாங்க உட்காந்து, நாங்களும் சேர்ந்து சாப்பிடுவோம். அந்த மூத்தவங்களுக்கு மரியாதை செய்யறது, அதுதான் அது ரொம்ப முக்கியமானது. பசுக்களுக்கு என்ன செய்வாங்க, புல்லு போடுவாங்க, பழங்கள் ஏதாவது கொடுப்பாங்க, அதுக்கு வேண்டி உணவு கொடுத்துருவாங்க. பறவைகளுக்கு சோத்துல உணவை என்ன செஞ்சிருவாங்க, வச்சிருவாங்க. சிறு பிள்ளைய இருந்தா குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டுருவாங்க சோறை. இதைத்தான் அன்றைக்கு ஒரு ஒழுங்கா நல்லா கடைபிடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது உண்பதும் உறங்குவதும். கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்ணுதலில் ஏதேனும் இடையூறு தோன்றுமெனில் அமர்ந்து உண்பதற்கு கிழக்கு திசை தவிர ஏனைய திசைகளும் நல்லவையே. ஏன் கிழக்கு திசை சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். சூரிய பகவான் வர்றான், இருள் நீங்குது, இந்த உலகமெல்லாம் பிரபஞ்சம் மொத்தமும் பிரகாசமா இருக்கு. அதனால தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கை கிடைக்குது, நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குது. நம்மளோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும். அதுக்காக உழவர்கள் உழைக்கிறாங்க, உணவு பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க, நாம சமைத்து என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். அதனால அந்த சூரிய பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த கிழக்கு திசை நோக்கி நாம உணவை உண்ணணும். அப்படி முடியாத தருணத்துல நம்ம மற்ற திசைகள் மூன்றுலையும் அதை நோக்கி நம்ம உண்ணலாம், தவறே கிடையாது, நல்லதுதான். உண்ணக்கூடாத முறைகள். நல்லோர் படுத்தபடி உணவை உண்ண மாட்டார், நின்ற வண்ணம் உண்ண மாட்டார், வெட்ட வெளியிலிருந்து உண்ண மாட்டார், விருப்பத்துடன் மிகுதியாக உண்ண மாட்டார், கட்டிலின் மேல் அமர்ந்து உண்ண மாட்டார், பசி அடங்கிய நிலையில் ஒன்றையும் உண்ண மாட்டார். பசித்து புசி, இதுதான் இயற்கை மருத்துவம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. வள்ளுவரும் மருந்துன்ற அதிகாரத்துல 10 திருக்குறள்களையும் அருமையா சொல்லியிருப்பார். பசிக்காம நம்ம சாப்பிடவே கூடாது. சிலர் கட்டில் மேல அமர்ந்து சாப்பிடுவாங்க, நான்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சோறு கட்டில்ல விழுந்தாலும் எறும்பு வரும், எத்தனையோ கஷ்டம். அது ஒரு நல்ல பழக்கமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பெரியவங்கெல்லாம் எங்க அப்பா சாப்பிட்டு பார்த்திருக்கேன். சமணம் போட்டு உணவை குனிஞ்சு அள்ளி சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்றத பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஆசையா இருக்கும். நான் என் தங்கச்சி 2 அக்காலாம் விரும்புவோம். அப்பா சாப்பிட்றது எவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க உழவு தொழில் செஞ்சதுனால கை தடிச்சு செவந்து போயிருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் நாங்களும் எல்லாருமே 4 பேருமே நல்லா சமைச்சு ஆறமர வயிறார சாப்பிடுவோம். யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் செய்கிறது, அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுப்போம். அதில் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டோம். வந்தவங்க சொல்லிட்டு போவாங்க, நல்லா சாப்பிட்டவங்க, நல்லா சாப்பாடு கொடுத்தீங்க, நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்படி சொல்லுவாங்க. விவசாய குடும்பன்றதுனால எல்லாமே இருக்கும். அதனால அரிசிக்கு கடைக்கு போகணுன்றதெல்லாம் கிடையாது. காய்கறிகள், கீரைகள் எல்லாமே கிடைக்குன்றதுனால நாங்கள் மகிழ்ச்சியாக அதை செயலை செஞ்சுருக்கோம். இப்போவும் வேற வேற ஊர்களில் இருந்தாலும் நாங்கள் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். உண்பதில் ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும்ன்றாங்க. உண்ணும் போது கசப்பான உணவுகளை எல்லாம் இறுதியிலும், இனிப்பான உணவுகளை எல்லாம் முதலிலும், மற்ற சுவை உள்ளவற்றை எல்லாம் இடையிலும் முறைப்படி பாராட்டும் வகையிலே உண்ண வேண்டும். உண்மைதான். எங்க ஊர்ல புதிதா வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பயிர் வகைகளை சமைச்சு கொடுக்க மாட்டோம், கீரை வகைகளை சமைச்சு கொடுக்க மாட்டோம், கசப்பான உணவு சமைச்சு கொடுக்க மாட்டோம்.
இந்த 3ஐயும் தவிர்த்துட்டு நல்ல உணவை அவங்களுக்கு சமைச்சு கொடுப்போம். உண்கலங்களை கையாளும் முறை. வயதில் மூத்தவரை பக்கத்தில் அமர வைத்து உண்ணக்கூடாது. பெரிய பாத்திரத்தில் உணவை இட்டு உண்ணாமல் சிறிய பாத்திரத்தில் உண்ண வேண்டும். அன்பு மாறாமல் உண்ணும் முறை தவறாமல் உண்டு உண்கலங்களை பாத்திரங்களை ஒழுங்காக எடுத்து ஒதுக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். நாங்க இருந்தாலும் இல்லாட்டாலும் எங்க அப்பா கூழு இப்ப கும்பால குடிக்கிறாங்க அப்படின்னா நாங்க மண்பானையில காய்ச்சி வச்சிருப்பாங்க பாட்டி அம்மா அன்றைய காலங்கள்ல. அந்த மேலாடையை எடுத்து மாட்டுக்கு போட்டுட்டு ஒண்ணு போல கையால அப்படியே ஒண்ணு போல எடுத்து அந்த கும்பால வச்சிருவோம். கும்பா பார்த்தீங்கன்னா விலைக்கு அப்படி இருக்கும். அம்மா அப்படி விலைக்கு வச்சிருப்பாங்க. அதை ஒரு தடவை கழுவிட்டு போட்டு தயிர் இருந்துச்சுன்னா அதை ஊற்றி அப்பா கூழா காய்ச்சி எள்ளு துவையல் இல்லை பருப்பு துவையல், சில சமயம் விவசாய குடும்பம் வைக்க முடியலன்னா வெல்லம் கருப்பட்டி அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கூட்டு அல்லது துவையல் வச்சிருவோம். எங்களுக்கும் அதே தான் நல்லா சாப்பிடுவோம். இது எதுக்கு சொல்றேன்னா, சாப்பிட்டுட்டு எங்க அப்பா எங்களை கழுவ விட மாட்டாங்க. அப்பாவே அதை நல்லா கழுவி வச்சிருப்பாங்க. பளிச்சுன்னு 2 தடவைக்கு 3 தடவை நல்லா கழுவி கவுத்திடுவாங்க. காற்று உள்ள போற மாதிரி இப்படி கவுத்திடுவாங்க. இப்பவுமே நாங்க பழக்கி வச்சிருக்கோம் பிள்ளைகளுக்குமே. அவங்க சாப்பிட்ட பிளேட்டை அவங்க தான் என்ன செய்யணும், நல்லா விளக்கி ஓரமா வச்சிடணும். இதைத்தான் பாருங்களேன் அன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் அப்படித்தான் செய்கிறோம். ஒருவேளை சாப்பிட்டுட்டு அப்படியே சிங்கில் போட்டு கை கழுவுனாங்கன்னா இந்த மாதிரி பழக்கி விடுங்க. அது ஒரு நல்ல பழக்கமா இருக்கும். வாயை தூய்மை செய்யும் முறை. உணவு உண்ட பின்பு வாயில் புகுந்த நீர் உள்ளே போகாத வண்ணம் நன்கு கொப்புளித்து எச்சில் நீங்க வாயையும் அடியையும் நன்கு துடைத்து அழகாய் 3 முறை குடித்து துடைத்து கொண்டு முக உறுப்புகளான கண் முதலியவற்றை நன்றாக கழுவ வேண்டும். வாயில் விரல்களை விட்டு நன்றாக சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது சான்றோர் கண்ட முறையாகும். நீரை குடிக்கும் முறை. சான்றோர் அளிக்கும் பொருளை ஒரு கையால் வாங்க மாட்டார். சான்றோருக்கு ஒரு கையால் எதனையும் தரமாட்டார். 2 கைகளாலும் நீரை குடிக்க மாட்டார். அன்றைய காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. மாலை நேரத்தில் உறங்கக்கூடாது. எவரிடமும் கோபம் கொள்ளார். அந்தி பொழுதில் தவறாது விளக்கு ஏற்றுவர். மாலை நேரத்தில் உண்ணாமல் இரவில் உண்டு வெளியே போகாமல் ஓரிடத்தில் அடங்குதல் நல்ல நெறியாகும். பெண்களும் சரி ஆண்களும் சரி பகலெல்லாம் நம்ம அயராது உழைத்து பணிகளை முடிச்சுட்டு இரவுல கொஞ்சம் முன்கூட்டியே சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட பேசி நல்ல ஒரு அமைதியான உறக்கம் உறங்கினா ஆரோக்கியமா நாம இருப்போம். இன்னைக்கு சிலரால கடைபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க 6 மணிக்கு மேலதான் இரவு பணிக்கே செல்லுவாங்க. அது இன்றைய சூழலா இருக்குது. இதை தவிர்க்க முடியாதுதான். ஆனா அசாரக்கவை சொல்லக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கடைபிடிக்கணும். படுக்கும் முறை. உறங்கும் போது இறைவனை கைகூப்பி வணங்கி வடக்கு திசையிலும் கோண திசையிலும் தலையை வைக்காமல் மேலே போர்வையை உடல் மீது போர்த்தி கொண்டு படுக்க வேண்டும். பெண் பிள்ளைய ஆண் பிள்ளைய இப்படி போர்த்திக்கிட்டா ஒரு ஒழுங்கா நம்ம படுக்கலாம். அது ஒரு நல்ல முறை. அதைத்தான் அன்றைக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவா வடக்கு திசை நோக்கி அறிவியல் படியும் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வழியில் போகும்போது கவனிக்க வேண்டியவை. தும்முகிற போது பெரியோர் வாழ்த்தினால் அவர்களை வணங்கி செல்ல வேண்டும். நம்மை ஒத்தவர்களுடன் மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். அடுத்தது பிறன் மனைவியை விரும்புதல், கள் குடித்தல், திருடுதல், சூதாடுதல், கொலை செய்தல் என்னும் பஞ்சமா பாதகங்களை செய்பவர்கள், பஞ்சமான 5 அறநெறியில் வாழாதவர்கள் என்று அனைவராலும் இகழப்படுவார்கள். ஆசாரக்கோவை சொன்ன இந்த 5ஐயும் நம்ம செய்யவே கூடாது. எப்போதும் எண்ணவும் கூடாதவை. எதை எதை நம்ம நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பொய் பேசுதல், கோள் சொல்லுதல், பிறர் பொருளை அபகரித்தல், பொறாமை என்னும் 4 நல்லொழுக்கம் உடையவர்கள் நினைக்கவும் மாட்டார். உண்ணும் முறை.
நல்லோர் தமக்காக மட்டுமே உழைவைக்க மாட்டார். மற்றவர்க்கு உழைப்பதற்காக அன்றி தமக்காக உணவும் உண்ண மாட்டார். வீட்டில் உறையும் தெய்வங்களுக்கு படையல் செய்த பின்பே தாம் உணவை உண்பர். நம்ம நாள்தோறும் நம்ம பூசை அறையில கடவுளுக்கு படையல் செய்ய முடியலைன்னாலும் ஏதாவது நல்ல சிறப்பா உணவு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, ஒரு பலகாரம் செஞ்சோம் அப்படின்னா, நல்ல நாட்கள்ல படையல் வச்சு இறைவனுக்கு நன்றி சொல்வது நல்ல ஒரு பழக்கம். அடுத்து எப்பயுமே அன்றைய காலங்கள்ல இன்றைக்கும் சிலர் வந்து நான் மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன் திருப்ப திருப்ப எங்க அப்பா சொல்றேன்னா, எங்க அப்பா எப்பயுமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி நல்ல ஞாபகம் எங்களுக்கு. கௌரி சாப்பிட்டியாடா? நிர்மலா சாப்பிட்டியாடா? சாரதா சாப்பிட்டாளாடா? இல்லைனாலும் அமுதா சாப்பிட்டாளா? அப்படி கேட்பாங்க. நாங்க சொல்லிக்குவோம், அப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மலாம் சாப்பிட்டோமான்னு கேட்குறாங்களே அப்படின்னு. எவ்வளோ ஒரு நல்ல மனசு அன்றைய கால மக்களுக்கு இருந்திருக்காங்க. அன்றைய கால மக்களுக்கு இருந்திருக்கு பாருங்களேன். நான் படிச்சிருக்கேன். திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. எங்க வீட்டுக்கு முன்னாடியும் கல்லால பெரிய அத வந்து பட்டிய கல்லுன்னு சொல்லுவோம். பெருசா இருக்கும். வாசல்ல இருக்கும். அங்க வந்து உட்காந்துப்பாங்க. காலை, மாலை தண்ணி தெளிச்சிருவோம் நல்லா. தண்ணிய ஊத்தி விட்டுருவோம் அப்படி நல்லா. ஏன்னா சூடு இருக்கும்ல. வரவங்கலாம் அங்க உட்காந்துட்டு "பொன்னையா" அப்படின்னு பேச வருவாங்க. இப்ப யாராவது சாப்பிடல அப்படின்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எங்க அம்மா எப்பயுமே நெறையா சோறு வச்சிருப்பாங்க. குழம்பெல்லாம் நெறைய இருக்கும். இப்பதான் அளவா சமைக்கிறோம். கிராமத்துல நெறைய இருக்கும். இப்ப எங்க அத்தை வந்து எல்லாரும் வயலுக்கு வேலைக்கு போயிட்டா, அவங்க வீட்ல இருந்து சமையல பார்த்துக்கிட்டாங்கன்னா, கைக்குழந்தை வச்சிருக்கவங்க, தோட்டத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னா, வீட்ல கைக்குழந்தை இருந்துச்சுன்னா, "பிள்ளைச்சோறு குடு" அப்படின்னு சொல்லி கிண்ணத்த கொண்டு வந்து குடுத்துருவாங்க. அவங்களுக்கு சோறு, குழம்பு குடுத்துட்டோம்னா, பிள்ளைக்கு சிறு பிள்ளைக்கு, ஏன் 7, 8 வயது பிள்ளைக்கு கூட சாப்பாடு வைங்க, பசி தாங்குதுன்னு குடுத்துட்டு, அப்புறம் இவங்க ஒல வைப்பாங்க. அக்கம் பக்கத்துல யாராவது ஒருத்தரா இருக்காங்க, ஏழையா இருக்காங்க அப்படின்னா, அவ சாப்பிட்டாலும் என்னமோன்னு கேட்பாங்க. சாப்பிடல அப்படின்னா, இந்தா சாப்பிடுன்னு சாப்பாடு குடுப்பாங்க. அப்படி ஒரு கருணை, அவ்வளோ ஒரு அன்பு, அப்படி ஒரு ஈகை. அதத்தான் இங்க அழகா அவர் சொல்றாரு. தனக்கு மட்டும் உண்ணக்கூடாது. மற்றவர்களுக்காகவும் உழைக்கணும். மற்றவர்களுக்கு உணவு கொடுத்தும் நம்ம உண்ணணும் அப்படின்ற கருத்த ஆழமா நம்ம அசாரக்கோவை பதிவிட்டுள்ளது. இளையவர்க்கு உணவளித்தல். தமக்கு புதிய இளைய உறவினர் உண்ணும்போது சான்றோர் உயர்ந்ததன் மேல் இரார். எவ்வளோ நல்ல ஒரு பண்பு பாருங்களேன். இளைஞர்கள் உட்கார்ந்து உணவு அருந்துறாங்கன்னா, பெரியவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு திண்டு மேல, இது மேலயாவது உயரமா உட்கார்ந்துட்டெல்லாம் இருக்க மாட்டாங்களாம். இருக்கக்கூடாது. முறை கடந்து அந்த இளைய உறவினர் துன்பத்தை செய்தபோது உள்ளம் வருந்துவனவற்றையும் செய்ய மாட்டார். பெரியவங்க ஏதோ அறியாது செஞ்சுட்டான், சின்ன பிள்ளை தானே விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடாத துன்பம் தந்த செயலை அவங்க செஞ்சாங்கன்னாலும் மன்னிச்சு ஏத்து அவங்கள்ட்ட அன்பா இருப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை முறையா செய்வாங்க. அப்படி செய்யணும் அப்படின்றதான் இன்றைய சில மக்களுடைய எண்ணமா இருந்திருக்கு. சிலர் இந்த பண்பை கடைபிடிக்கிறாங்க. வீடு விளக்கம் பெற செய்ய வேண்டுவன. செல்வமடைய விரும்புபவர் விடியற்காலையே எழுந்து வீடு விளக்கம் அடையுமாறு குப்பையை பெருக்கி விலக்கி கலங்களை கழுவி பசுவினுடைய சாண நீரால் தன் இல்லத்தில் எங்கும் தெளித்து அவங்க அடுக்கலையில் தீ மூட்டுக அப்படின்னு சொல்றாங்க. வாசல்லாம் தெளிச்சு என்ன பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணிட்டு தான் தலையெல்லாம் பின்னிட்டு எங்க அம்மா இரவுலயே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. அடுப்பெல்லாம் தொடச்சி எல்லாம் சுத்தமா இருக்கும். அடுப்பை தொட்டு கிழக்கு நோக்கி சாமியை கும்பிட்டு அப்புறம்தான் அடுப்பை பற்ற வைப்பாங்க. இன்றைக்கும் நம்மளால செய்ய முடியும் தானே இத? அறம் செய்ய வேண்டிய நாட்கள் எல்லா நாளும் தான், எப்பொழுதும் தான் அறம் செய்யணும். ஆனாலும் அதற்குன்னு நம்ம தமிழர்கள் வந்து சில நாட்களை குறிப்பிடுறாங்க. திருமண நாள், தேவரின் சிறப்பு நாள், மூத்தோரை நினைத்து சடங்கு செய்யும் நாள், வேள்வி இயற்றும் நாள், திருவிழா நாள் ஆகிய 5 நாட்களிலும் தப்பாமல் அறம் செய்ய வேண்டும். விருந்தினருக்கு சோறு இட வேண்டும். திருமண நாளைக்கு உணவு கொடுப்பாங்க.
மூத்தோரை நினைத்து சடங்கு செய்யும் நாள், இறந்த நாள் இருக்கும் இல்லையா? கிராமத்துல எல்லாம் ஒரு 20 பேருக்கு 10 பேருக்கு எவ்வளோ முடியுமோ சமைச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் அன்றைய காலங்கள்ல கும்பால போட்டு போட்டும் கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இலையில சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. இன்றைய காலங்களில் சிலர் வந்து ஏழையா இருக்கிறவங்களுக்கு சேலை, ஆண் அப்படின்னா வேஷ்டி சட்டை துண்டு அந்த மாதிரி என்ன செய்றாங்க கொடுக்குறாங்க. திருவிழா நாள்ல எத்தனை பேர் வீட்டுக்கு வந்தாலும், ஒரு வீட்டுக்கு 3 4 உறவினர்கள் வருவாங்க, புதியவர்கள் வருவாங்க. அத்தனை பேருக்கும் எத்தனை வேலைனாலும் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. கிராமத்துல வளர்ந்ததுனால நான் பார்த்துருக்கேன். அந்த வயசுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எங்களுக்கு. சொந்த பந்தம்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப அந்த திருவிழா நாள்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்றது, எல்லாரும் நம்மக்கிட்ட பேசுறது. இன்னைக்கெல்லாம் தனித்தனி தீவு மாதிரி இருக்கிறோம்ல. நிறைய பேர் இப்போ இளைய தலைமுறை, நான் என்னோட கணவன், என்னோட ஒத்த மகன் அல்லது மகா இப்படி இருக்காங்க. ஒரு சுற்றுலா போனா கூட அவங்க 3 பேரும் மட்டும் போறாங்க. எனக்கு அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஆனா நம்ம சொல்லவும் முடியாது இல்லையா? நான் அமைதியா இருந்திருப்பேன். அன்னைக்குன்னா, ஆஹ் எங்க ஊர்ல பக்கத்துல உள்ள காட்டாளர் கோயில் போறதுக்கு சொந்த பந்தத்தெல்லாம் திரட்டி ஆண்கள், பெண்கள், சிறியவங்க எல்லாம் ஒரு 20, 25 பேருக்கு போனோம். அப்படிதான் போவோம். அங்க உள்ள ராக்காச்சியம்மன் கோயிலாகட்டும், ஒரு ஐயனார் அருவியாகட்டும், ராஜபாளையத்துல இருக்கு. ராக்காச்சியம்மன் கோயில் மேற்கு மலை தொடர்ச்சி. எங்க ஊரு மலைப்பகுதியில ரொம்ப தூரம் நடக்கணும். வண்டியில போறோம் அப்படின்னா 10, 20, 30ன்னு அப்படி போவோம். அருவியில நீர் கொட்டுதுன்னா இப்பெல்லாம் ஷேர் ஆட்டோல ஒரு 4, 5 குடும்பம் பேசி 2, 3 ஆட்டோ சொல்லி ஊர்க்காரங்களே நிறைய ஆட்டோ வச்சிருப்பாங்களே, அப்படி போய் குளிச்சுட்டு வந்து மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க, நல்லா தண்ணி கொட்டுது போங்க, அதிகாலையிலேயே போங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படித்தான் இருந்திருக்கும். இப்போ ஒரு பலகாரம் திங்கிறனாலும் கணவன் மனைவி பிள்ளைக்கு மட்டும்தான். மாமனார் மாமியாரை கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்லப்போனா அவங்க தாய் தப்பனை கூட ரொம்ப சிந்திக்கல. இப்படி மாறி போயிட்டாங்களே, நான்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன் உண்மையாவே. தளர்ச்சியற்ற உள்ளம் உடையவர் இயல்பு. தளர்ச்சி நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது எப்பவுமே. மன தளர்ச்சி இருந்துச்சு, உடல் தளர்ச்சி இருந்துச்சுன்னா இல்ல, உழைக்கணும் உழைக்கணும். நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், இரும்பை பயன்படுத்தாம வச்சுட்டோம்னா அது துருப்பிடிச்சு போகும். இரும்பை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதே போல நம்ம உடம்பையும் நம்மளோட மனசையும் மூளையவும் நம்ம பயன்படுத்தணும். மனசை நல்லதுக்கு பயன்படுத்தணும். மூளைய அறிவை சேமித்து வைக்க, சிந்திக்க பயன்படுத்தணும். உடம்ப உழைக்கணும். வீட்டு வேலை எல்லாம் நல்லா நம்ம செய்யணும். வஞ்ச உரையும் வீண் சொல்லும், நாவை அடக்காமல் பேசும் சொல்லும், பிறரை பழிக்கும் உரையும், புறம் கூறுதலும் ஆகியவற்றை என்றும் தளர்ச்சியற்ற உள்ளத்தை உடையவர் கூற மாட்டார். வஞ்சத்தோடு யார்ட்டையுமே பேசக்கூடாது. தேவையில்லாம பேசவே கூடாது. தாகாவாராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. அது உணவுக்கும் இருக்கணும், பேச்சுக்கும் இருக்கணும். எப்ப பாரு சிலர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது கூடவே கூடாது. புறங்கூறி பெய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். புறம் கூறவே கூடாது. அதுக்கு பதிலா இறந்து போங்கன்னு வள்ளுவர் சொல்றாருன்னா அது எவ்வளோ ஒரு பொல்லாதது பாருங்க. அதனால நம்ம வந்து நல்லதை மட்டும் செய்வோம். ஒழுக்கமுடையவர் செய்ய தகாதன சிலதை அவங்க செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு இதை நம்ம ஏற்றுக்கணும்னு இல்லைதான். ஆனாலும் நான் அசரக்கோவில இருக்குன்றதுக்காக நான் சொல்றேன். வீசி எறிதல், கல்லெறிதல், கனைத்தல், ஒருவனை அழைத்தல், ஒருவன் செய்வது போலவே தானும் செய்து இகழ்தல், கோபம் கொள்ளுதல், மறைத்தல், கைத்தட்டுதல், பிறர் காணுமாறு தன் உறுப்புகளை வெளிக்காட்டல் போன்ற செயல்களை ஒழுக்கமுடையோர் செய்ய மாட்டார். அறிவுடையார் விரும்பாத இடங்கள். கோபத்துடன் பகைவர் போரிடும் இடத்திலும், கள்ளுண்டவர் ஆடுகின்ற இடத்திலும், விலைமகளிர் வசிக்கும் தெருவிலும், நல்ல குணங்களை கண்டு நட்பு கொண்டவர்கள் கொள்கை மாறி நிற்கின்ற இடத்திலும், பலர் கூடும் நீர்த்துறையிலும் அறிவுடையோர் நீண்ட நேரம் நிற்பதை விரும்பார். குடிக்கு பொருந்தாதவற்றை செய்யாமை. குடின்னா அந்த இடத்துல இல்லறம்.
பழமையான நற்குடியிலே பிறந்தவர்கள் காய்ந்த புல்லிலும் கொடுமையான காட்டிலும் சேர்ந்திருக்க மாட்டார். ஏன்னா கொடுமையான காட்டுல இருக்கிறது ஆபத்து தானே. மழை பெய்து கொண்டிருக்கும் போது காலை பரப்பி கொண்டு வேகமாக ஓட மாட்டார். ஏன்னா எங்க குழி இருக்கு, எங்க என்ன இருக்கு தெரியாது இல்லையா? அதனால அப்படி ஓடக்கூடாது. பழக்கமில்லாத காட்டு பகுதியில் தனியே போக மாட்டார். எங்க ஊர்ல எல்லாம் மலைக்கு போவாங்க. எள்ளு கொண்டு வருவாங்க, உளுந்து கொண்டு வருவாங்க, கடலை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் கூட்டமா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்றது நான் சிறு பிள்ளையா இருக்கிறப்போ. மிதிவண்டி இருந்தா போவாங்க. இப்பல்லாம் வாகனங்கள் இருக்கு இல்லையா? காட்டு பகுதிக்கு போனாலும் கூட்டம் கூட்டமா தான் போவாங்க. குறைந்தது 10 பேராவது. ஏன்னா ஆபத்து இருக்கும். யானைகள் வந்துரும். இது எரும மாடுகள்லாம் வந்துரும். பன்றிகள் வந்துரும். ஆபத்தானதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால மெலா வருவோம்பாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க. மழையின்றி கடுமையான வறுமை ஏற்பட்ட போதும் தம்குல பெருமைக்கு ஒவ்வாத செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். வறுமையிலையும் நல்ல குணத்தோட தான், நல்ல பழக்கத்தோட தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. வறுமையிலும் செம்மையா அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்கன்னா யாரு? நம்ம தமிழர்கள் தான், நம்ம முன்னோர்கள். திறம் கண்டார் அறிந்த நெறி. துறவியரை போற்றுதலும் பழிக்கு பயப்படுதலும் தாம் கற்றவற்றை சான்றோர் முன்பு மறந்து பெருமைப்பட பேசாதிருத்தலும் என்ற இம்மூன்றும் தெளிய கற்றவர் அறிந்த ஒழுக்கமாகும். அடுத்தது மாணவர் செயல். நல்ல குணமுடைய மாணாக்கர் என்றும் ஆசிரியர் முன் அடங்கி இருத்தல் வேண்டும். ஆசிரியர் பாடம் நடத்தினால் அதனை காது கொடுத்து கேட்டு திரும்ப சொல்ல வேண்டும். அடுத்தது செய்வனவும் தவிர்வனவும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு நாம இருக்கணும். அதுதான் அறிவு. நல்லது இது, கெட்டது இது. நல்லது செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது. துன்பம் உண்டான போது அதனுள் அமைந்து வாழ்தலும். துன்பத்தை நம்ம ஏத்துக்கணும். துன்பம் வராம நீ எப்படி நம்ம வாழ்றதுன்னு நம்ம கத்துக்கிறோம். அப்படி வாழணும் துன்பம் வராம. இன்ப காலத்தில் மற்றவருக்கு இன்பம் உண்டாக வாழ்தலும். நாம மகிழ்ச்சியா இருந்தா மற்றவர்களையும் மகிழ்ச்சி படுத்தணும். அன்பிலிருந்து மாறுபட்டவரின் இல்லத்திற்குள் செல்லாமையும். மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான். என்ற இம்மூன்றும் திறமையுள்ளவர்களிடத்தில் உள்ள நல்ல குணங்களாகும். சீராக வாழ்வோர் செயல். எப்போதும் ஒரே சீராக வாழ நினைப்பவர் சிந்தனை செய்யாமல் பேச மாட்டார். ஊர் மக்கள் வெறுக்கும் செயலை செய்ய மாட்டார். நாமளும் இதை கடைபிடிக்கணும். உதவுதல் முதலியவை பற்றி பேசாமை. சிலர்லாம் நான் பார்த்திருக்கேன், செய்வாங்க, அது நிறைய பேர்த்திட்ட சொல்லி காட்டுவாங்க. நம்மகிட்டையும் சொல்லுவாங்க, 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, பொது வெளியில சொல்லுவாங்க. ஐயோ இவங்ககிட்ட ஏன் இந்த உதவி வாங்கணும்னு இருக்கும். மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்படிலாம் பெரியவங்கலாம் இருக்க மாட்டாங்க. சான்றோரின் ஒழுக்கத்தை நினைத்து அவரை போன்றே வாழ்வோம் என நினைப்பவர் தாம் ஒருவருக்கு செய்த உதவியின் பயனை சொல்ல மாட்டார். தமக்கு பிறர் அளித்த உணவை இகழ மாட்டார். தாம் செய்த அறத்தையும் நோன்பையும் தாமே புகழ்ந்து பேச மாட்டார். கிடைக்காதவற்றை விரும்பாமை. இது ரொம்ப முக்கிய வாழ்க்கையில. இதுக்காகத்தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் நம்ம. உண்மையான அறிவுடையவர் தமக்கு கிடைப்பதற்கு அருமையானவற்றை விரும்ப மாட்டார். கழிந்து போன பொருளை பற்றி எண்ணி வருந்த மாட்டார். பொருளை தொலைச்சிட்டோம், இல்லை யாராவது எடுத்துட்டாங்க, இல்லை எங்கேயோ மறந்து வச்சுட்டோம், இதுக்கு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருப்போம். பெரியவங்கெல்லாம் இல்லை, அதை மறந்துடுவோம், போயிடுச்சு நீ வராதுன்னு விட்டுருவாங்க. நீக்குவதற்கு இயலாதபடி வந்த துன்பத்துக்கும் உள்ளம் வருந்த மாட்டார். கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா அதுக்கு எதுக்கு வருத்தப்படணும்? இப்ப தாய் தகப்பே இல்லை, வருத்தப்படுறதை விட அவங்க நல்லா நம்மளை வளர்த்தாங்கல்ல, அவங்க சொன்ன அந்த நல்லதை கேட்டு நம்ம நல்லா வாழலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். இதைத்தான் பெரியவங்க செஞ்சிருக்காங்க. பொன்போல் போற்றுக. எதை பொன்போல் போற்றணும் அப்படின்னா, தன் உடலும் மனைவியும் அடைக்கலமாக வைக்கப்பட்ட பொருளும். அன்றைய காலங்கள்ல அடைக்கலமா வந்ததை மனிதனாகட்டும் பொருளாகட்டும் அவ்வளோ பாதுகாப்பா வச்சிருந்திருக்காங்க. உயிருக்கு உறுதியாகும் என்று சேர்த்து வைத்த பொருளும் என்ற இந்த 4ஐயும் பொன்னை போல் காத்து ஒழுக வேண்டும். அங்ஙனம் இல்லையேல் துன்பம் உண்டாகும். உண்மைதான். அம்மா சொல்லுவாங்க, கௌரி, சம்பாதிக்கிறதை விட இதை பாதுகாப்பா வச்சுக்கிறது தான் பெருசு.
நல்லதுக்கு பயன்படுத்துறதா பெரியது. கவனமா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. எங்க அப்பா எப்பயுமே சிக்கனமா இருக்கணும் அப்படி சொல்லுவாரு. அளவுக்கு அதிகமா எதையுமே செய்யக்கூடாது. ஒரு சாம்பார் வைக்கிறோம்னா எந்த அளவு பருப்பு போட்டு காய்கறிகள் நிறைய போடலாம். அதே மாதிரி அளவுக்கு அதிகமா போடக்கூடாது. சுவையா நம்ம குழம்பு வச்சு சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா வச்சுட்டு மீதியெல்லாம் கீழே ஊத்துறது எங்க அப்பாவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சோறை தானியங்களை வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். மனிதர்களிடத்து நம்ம அன்பா இருக்கணும். அவங்க பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும். நான் நினைப்பேன், பகிர்ந்துக்கிறதுக்கு நான் விரும்புறேன். நான் நினைப்பேன், சில ஆண்கள் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க முகம் பார்த்து 4 வார்த்தை பேசுவோம். சிலர் இல்ல, வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுங்கிக்குவோம். குட் டச், பேட் டச் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இவங்க இருந்தா நம்ம பாதுகாப்பா இருக்கலாம், இவங்க இருந்தா பாதுகாப்பு கிடையாது. எப்படி பெரியவங்க நம்மளுக்கு அப்படியே சொல்லாம சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அதெல்லாம் ரொம்ப அற்புதங்க. அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். இன்னைக்கு பெரியவங்களோட உறவே வச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க இளைய ஆஹ் மக்கள். அதாவது ஒரு சிலர் தான், நான் எல்லாரையுமே எப்பயுமே சொல்ல மாட்டேன். இளைய சமூகம் நல்லதையெல்லாம் நிறைய செய்யறாங்க. அசரக்கோவை அன்றைய காலத்து வாழ்வியலை தானே சொல்லுது. ஆனா நல்லதை நாம செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். அடுத்து பாருங்களேன், எறும்பு முதலியவை போல் செயல் செய்தல். எறும்பு எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கும். நான் பார்த்துருக்கேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 2 எறும்பு சேர்ந்து ஒரு அரிசியை தூக்கிட்டு போகும், பார்த்துருக்கேன். அதே போல அந்த எறும்பு புற்று அது எப்படி உருவாக்குதுன்றத ஒரு 25 நிமிஷம் நான் கன்னியாகுமரியில தங்கி இருக்கப்போ பார்த்தேன். ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு எறும்புக்கு பின்னாடி ஒரு எறும்பு, சாறை சாறையாக எறும்புகள் செல்கின்றனன்னு பள்ளியில படிச்சிருக்கோம். அது அப்பதான் பார்த்தேன். வரிசைக்க போய் ஒவ்வொரு மண்ணா எடுத்து 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 அந்த வட்டமாக்கி அந்த குழியில இருந்து கொண்டு வந்து முறையா அடுக்குது. அவ்வளோ ஒழுங்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்கினா இடிச்சு பிடிச்சு வாங்குறோம்ல, அப்படியெல்லாம் எறும்பு செய்யறதே கிடையாது. அது குளிர்காலத்துக்கு கோடை காலத்துல உணவு ஏதாவது ஒரு கொஞ்சம் இடம் இருந்தாலும் வீட்டுல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், 4 பார்த்துருக்கோம். அதுக்குள்ள அத்தனை வச்சிருக்கோம். ஒரு தடவை வீடை சுத்தம் பண்ணும்போது பார்த்தா ரவை அவ்வளோ சேர்த்து வச்சிருந்துச்சு. அது சரி இருக்கட்டும், வேண்டாம் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுகளுக்கான உணவு அப்படின்னு. அதைத்தான் இங்க பெரியவங்க நமக்கு வாழ்ந்தத நூல்ல கொடுத்திருக்காங்க. ஆக்கம் அடைய எறும்பும் தூக்கணாங்குருவியும் காக்கையும் என்று சொல்லப்பட்ட இவை போல் நல்ல செயலை தவறாமல் கடைபிடித்து தம் செயல்களை அம்மூன்றை போன்று செய்பவர்க்கு இல்வாழ்க்கை எந்த வகையாலும் சிறப்பை அடையும்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, காக்கைக்கு நெல்லு ஒரு உணவு கிடைச்சிருச்சுன்னா ஒரு காக்கா உடனே கா கா கான்னு கரையும். எல்லா காகங்களும் உணவை எடுத்துக்கும். தூக்கணாங்குருவி பாருங்களேன், ஆண்டிப்பட்டியில வைகை டேம், நான் குழந்தைகளை கூட்டிட்டு போய் காட்டிருக்கு. ஒரு மரத்துல அந்த வைகை டேம்ல அவ்வளோ தூக்கணாங்குருவி பெருசா. காத்தடிச்சாலும் அது என்ன செய்யாது, கீழே விழாது. புயல் அடிச்சாலும் அது விழாது. மழை பெஞ்சாலும் நனையாது. இயற்கையில முதல் பொறியாளன் யாரு தெரியுமா? தூக்கணாங்குருவிகள் தான். அப்படி கட்டி வச்சிருக்கோம். அது ஒண்ண மட்டும் பிள்ளைகளை தூக்கி தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நானும் தொட்டு பார்த்தேன். அத்தனை அழகு. என்னோட அலைபேசியில அந்த புகைப்படம் ஒண்ணு வச்சிருக்கேன். தோன்றும் போது அதை பார்த்துப்பேன். அவ்வளோ அழகா இருக்கும் அந்த தூக்கணாங்குருவி. அதனோட அந்த இல்லம் ரொம்ப அழகா இருக்கும். பாருங்களேன், நல்ல செயலை தவறாமல் கடைபிடித்து தம் செயல்களை அம்மூன்றை போன்று செய்பவர்க்கு இல்வாழ்க்கை. ஏன் இல்வாழ்க்கை சொல்றாங்க? இல்வாழ்க்கை இல்வாழ்வான் வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. 10 திருக்குறள் சொல்லியிருப்பாரு. துணை நலம் 10 சொல்லியிருப்பாரு. அம்மா அப்பா நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னா, ரொம்ப ஒழுக்கமானவங்களா இருந்தாங்கன்னா, பிள்ளைங்க 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 அப்படியே வழித்தோன்றல்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. எப்பயுமே இயற்கையில இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். தென்னை மரம்னா எல்லாம் பயனுடையது, வாழை மரமா பயனுடையது, பனை மரமா பயனுடையது. இப்படி எல்லாத்துலயும் ஒரு பூவா வாசமா இருக்கும், நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரும். தலையில வச்சுக்கிட்டோம்னா அப்படி ஒவ்வொன்றும் தான். ஒரு நெல்மணி நிறைய நெல்மணிகளை கொடுக்கும். ஒரு விதை தான் அவ்வளோ கொடுக்கும்.
அதனால நம்ம இயற்கையோடு இயைந்து வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு உயிரினங்களும் என்ன நல்லது செய்தோ அதை நம்ம பார்த்து வாழணும். அடுத்து, புகக்கூடாத இடங்கள், சூதாடும் இடத்திலும் பாம்புகள் நீங்காதிருக்கும் இடத்திலும் மூடர் அல்லாதவர் செல்ல மாட்டார். புகுவாரானால் அவருக்கு பல துன்பங்கள் உண்டாகும். உண்மைதான். இப்போ அலைபேசியிலேயே சூதாட்டம், அதெல்லாம் தடுக்கணும். எவ்வளோ பேர் எத்தனை லட்சத்தை இழந்திருக்காங்க, எவ்வளோ இளைஞர்கள் அதனால சீரழிஞ்சு போயிருக்காங்க இல்லையா? அது கூடாத ஒன்று. முதல்ல அதைத்தான் ஆசாரக்கோவை குறிப்பிடுகிறது. அடுத்து, பாம்பு நீங்காதிருக்கும் இடத்திலும், இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். கிராமத்துல அம்மா சொல்லுவாங்க, ஒரு தடவை புல்ல இருக்கிறப்போ பாம்பும் கையில வந்துருச்சு, அறுக்க போனேன், என்னமோ நெழுங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாம்பு அப்படியே விட்டுட்டு ஓடிடுச்சுன்னாங்க. ஏன்னா அவங்க 4 மணினா விடியாது, வைகறை பொழுதுலே போயிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் வயல் ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணும். அப்போ போவாங்க, அப்பா எல்லாம் போய் பார்த்துருக்கேன். நள்ளிரவு 2 மணி, நான் சிறு பிள்ளையா இருக்கப்போ, இந்நேரம் எங்கப்பா போறீங்க அப்படின்னு. எங்க அப்பா சொன்னாங்க, ஏரியில இருந்து தண்ணி நமக்கு விடுவாங்க, அதனால இந்த சமயம் போகணும்டா, நமக்கான நேரம். உதவி செய்யற ஆண்டியை கூப்பிட்டு அப்பா ஒரு மூங்கில் குச்சி வச்சுக்கிட்டு, அரிக்கணும் விளக்க வச்சுட்டு, கம்பளிப்பூ வச்சுட்டு போனாங்க. அந்த குச்சி எதுக்குப்பா அப்படின்னு. பாம்பு எதுவும் பார்த்தோன்னா தட்டி விட்டுட்டு போகணும் இல்லடா, அதுக்காக. இருட்டா இருக்குள்ளேயே அதுக்கு விளக்கு. குளிர்காலம், பனி வெயில் இரவு பகல் பார்க்காம தானே உழவர்கள் எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்படி நான் பார்த்துருக்கேன். ஏரி தண்ணியை கம்மாய் தண்ணியை என்ன செய்வாங்க, பாய்ச்சுவாங்க. எங்க ஏத்த வீட்டு ஒரு அக்கா சொல்லுவாங்க, எப்பயுமே இருட்டிடுச்சுன்னா பூச்சி பொட்டை இருக்கிற மாதிரி இருக்குன்னா விறகு அடைஞ்சு வச்சு அந்த விறகை எடுத்து அந்தைய காலங்களில் மண்பானையில் அடுப்பில் சமைப்பாங்க இல்லையா, அப்போல்லாம் பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. பெரியவங்க தான் இருட்டிடுச்சு விறகு எடுக்கணும் அப்படின்னா அரிக்கன் விளக்கு எடுத்துகிட்டு போய் கவனமாக பார்த்து அந்த குச்சிகளை விறகட்டைகளை எடுப்பாங்க. அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம். அதனால என் பிள்ளைகளாம் பொதுவாக இரவாயிடுச்சுன்னா நானுமே வெளியே அதிகமாக போக மாட்டேன். பிள்ளைகளுமே பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாலுமே பார்த்து போயா, பூச்சி பொட்டை இருக்கும். பெரியவங்க சொன்னது அதே வார்த்தை நமக்கும் வருது பாருங்க, அப்படி இருக்கும். சில சமயம் பிள்ளைங்க இதை சொல்லி வளர்க்கல அப்படின்னா பொந்து மாதிரியா இருந்தா கூட கையை விட்டுட்டா, இல்லை அந்த பக்கம் போயிட்டா, பாம்பு கவனிக்காம ஏதோ ஒரு வாழை கூட மிதிச்சுட்டா, ஏதோ துன்பங்கள்லாம் நிகழுது இல்லையா? கட்டுவிரியன் பாம்பெல்லாம் முருங்கை மரம் முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு, போய் பறிப்பொண்டு போகிறேன், எதேச்சியா பார்க்குறேன் என்னோட பெருவிரல் பக்கமாக அது சுருண்டு இருக்கு. ஆனால் சின்ன கட்டுவிரியன் கொஞ்சம் மிதிச்சிருந்தா அவ்வளோதான், அவ்வளோ விஷம் அதெல்லாம். அப்போ கவனமாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்கணும். என் பிள்ளைங்க ரொம்ப சிறு பிள்ளையா இருக்கப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கல்லா குமிச்சு போட்டிருந்தாங்க. கருவேல மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை வெட்ட வந்தவர் பாம்பை பார்த்துட்டாரு, நல்ல பாம்பு. எவ்வளோ நல்ல மனுஷன் பாரு. கதவை தட்டி, அக்கா உங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட அங்கிட்டு போகிறத நான் பார்த்தேன், பசங்களை இப்படி விடாதீங்க, இந்த பொந்துக்குள்ளே நல்ல பாம்பு இருக்குது, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பிள்ளைய வெளியே அனுப்பாதீங்க, இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பாருங்க. சரிப்பா அப்படின்னு சொன்னேன். கவனமாக பிள்ளைய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால நாம் எப்போவுமே பாம்பு இருக்குது அப்படின்னா ஒரு கவனம் இருக்கணும். மொத்தம் 100 பாடல்கள் ஆசாரக்கோவையில். அதில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடலோட கருத்துக்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதுக்காரும் வாய்மொழி கேட்ட அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பு நல்கிய ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு நன்றி. நாம் இந்த ஆசாரக்கோவையில் உள்ள கருத்துக்களை நம்ம மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும். நாமளும் அதன்படி நல்வாழ்வு வாழணும், மற்றவர்களையும் வாழ வைக்கணும். கிடைக்கும் பொழுதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கல, கேட்குறாங்க, கேட்கல. நம்மளோட கடமை நல்ல செயல்களை செய்யுங்கன்னு நம்ம சொல்லணும். சொல்கிற விதத்தில் சொன்னோம்னா இளைய சமுதாயம் நிச்சயமாக எல்லாரும் கேட்பாங்க. எதிர்காலத்தில் அவங்களோட வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்கு நாம நல்ல செயல்களை செய்யணும். நாம சாப்பிட்றப்போ அந்த சாப்பாட்டை மட்டும்தான் நம்ம நினைக்கணும், சாப்பிடணும். சமையலை நல்லா செய்யணும், உண்மை பேசணும், நேர்மையாக இருக்கணும்.
உழைப்பு அதனால உயர்வு அப்படின்னு இருக்கணும். கருணை நம்மக்கிட்ட இருக்கணும். அன்பு இருக்கணும். அறிவை வளர்த்துக்கணும். நல்ல ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே நம்மளை நேசிப்பாங்க. உயிரினங்களை ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு இந்த உயிர்களிடத்து அன்பா இருக்கணும். தாவரனாலும் செடி கொடிகள்னாலும் அதற்கு வேண்டிய எல்லாத்தையும் நம்ம செய்யணும். நம்ம தனியா கிடையாது. இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய 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 கொடுத்துருக்கு. நிறைய உறவுகளையும் கொடுத்துருக்கு. எல்லாரோடும் நம்ம எப்பவுமே மகிழ்வா இருக்கோம், இருக்கிறோம், இருப்போம். அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றும் இம்மையில மறுமையில வீடு பேரு. வீடு பேற்றுக்காக இதை செய்யணும்னு நான் சொல்லலை. இந்த மூன்றையும் நம்ம கடைபிடிச்சா நம்மளோட வாழ்வு சிறக்கும். மானிட பிறப்பே மகிழ்வதற்காக நாமும் மகிழ்ச்சியாக வாழ்வோம். மற்றவர்கள் மகிழ்வதற்கான அனைத்து உதவிகளையும் செய்வோம் நல் மனத்துடன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றிங்க. சிறப்பான அதிகாலை சிலரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க எழுமின் அறியாமையிலிருந்து விடுபடு என்கின்ற மைய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு இந்த வார தொகுப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதில் இன்று அறம் சார்ந்த நூலான ஆசாரக்கோவை என்கின்ற நூலின் சாராம்சத்தினை அன்பு அம்மா தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் இலக்கென்னும் இகிகாய் என்கின்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு வழங்க இருக்கின்றார் தன்னம்பிக்கை ஆசிரியர் கலைச்செல்வி அவர்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். ஆசாரக்கோவை சங்க இலக்கிய நூல்களில் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக அறநூலாக அறியப்படுகின்றது. பெருவாயின் முள்ளியர் என்கின்ற ஆசிரியரால் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. அறநூலாக உள்ள ஆசார கோவையில் ஆசாரம் என்றால் ஒழுக்கம் என்கின்ற பொருள் பதியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மனம் எப்பொழுதும் இன்பத்தை நாடக்கூடிய ஒன்றாக எப்பொழுதுமே இருக்கின்றது. அதுவும் நிலையற்ற இன்பத்தை நாடக்கூடிய ஒரு வாழ்க்கையே நமக்கு துன்ப சேற்றை நமக்குள் இறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நிலையான இன்பத்தை நோக்கிய ஒரு பயணம் என்பதே சிறந்த ஒன்றாக இருக்கின்றது. நிலையான இன்பம், நித்திய இன்பம், பரமானந்தம் என்று அன்பு அம்மா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையான இன்பம் வாயிலாக வீடு பேறு என்கின்ற சிறப்பை நம்மால் அடைவதற்கான வழி வகைகளாக அறநூல்கள் இருக்கின்றன. இந்த அறநூல்கள் துன்பச் சேற்றை களைவதற்கும் ஐம்பொறி ஆசைகளை களைந்து நமது வாழ்வியலை பண்படுத்துவதற்கு இந்த அறநூல்கள் பெரும் பங்காற்றுவதாக அன்பு அம்மா அவர்கள் தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். எல்லா வயதினரும் தங்களது நல் வினை உணர்ந்து செயல்படும் பொழுது, நல் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக வாழும் பொழுது, வாழ்வியல் சூழலில் சிறந்தவற்றை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த அறநூல்கள் வழிவகுக்கின்றன என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். 8 பண்புகள் குறித்து முதல் பாடல் வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். நன்றி மறைவாத தன்மையும், பொறுமை உடையவர்களாகவும், பணி உடையவர்களாகவும், இன்சொல் கூறுபவர்களாகவும், தீங்கற்ற வாழ்க்கை வாழ்பவர்களாகவும், கல்வி நிறைந்தவர்களாகவும், பிறர் உதவி அறிந்து வாழ்பவர்களாகவும், அறிவுடைமை நிறைந்தவர்களாக வாழ்கின்றவர்களாகவும், நட்பு உடையவர்களாகவும் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அன்பு அம்மா அவர்கள் சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். ஒழுக்கமுடையவர்கள் பெரும் நன்மைகளாக நல் ஒழுகுதல், நல்குறியில்
நல்லோர் சூழ்ந்த பகுதியில் வாழக்கூடியவர்களாகவும், நீண்ட நெடிய நாள் வாழக்கூடியவர்களாகவும், செல்வமுடையவர்களாகவும், அழகுடைமை நிறைந்தவர்களாகவும், அக அழகுடைமை, நில உரிமை உடையவர்களாகவும், கல்வியில் மேன்மை உடையவர்களாகவும், ஒவ்வொரு வகையிலும் சிறந்தவர்களாக விளங்குவார்கள் என்பதையும் அன்பு அம்மா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதிகாலை வைகரையில் துயில் எழுந்து இறைமையை தொழுது தாய் தந்தையை மதித்து மனமகிழ்ச்சியோடு திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய நாளை வடிவமைக்கும் பொழுது அந்த நாள் சிறந்த ஒரு நாளாக அமைகின்றது என்பதை தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். உண்ணும் முறையிலும் கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசைக்கு கட்டு என்பதை போல நீரில் குளித்து தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து சிந்தாமல் நன்கு உண்ண வேண்டும், எளியோருக்கு உணவளிக்க வேண்டும் என்று நிறைய விடயங்களை ஈரம் உலர்வதற்கு முன்பு அமர்ந்து சாப்பிடுவதும், ஈரம் உணர்ந்த பின்பு உறங்குவதையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அன்பு அம்மா அவர்கள் சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் கிழக்கு நோக்கி அமர்ந்து உண்ணும் பழக்கத்தை மேற்கொள்ளும் சூழலும் அதற்கு சாத்தியப்படாத தருணங்களில் மற்ற திசையிலும் அமர்ந்து உண்ணலாம் என்பதை போன்ற கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். படுத்துக்கொண்டோ, நின்று கொண்டோ, வெட்ட வெளியில் இருந்து கொண்டோ, மிகுதியாகவோ, பசிக்கு தேவையற்றவற்றை எடுத்துக்கொள்வதையோ, கட்டில் மீது அமர்ந்தோ சாப்பிடுவதை தவிர்க்கலாம் என்பதும், கசப்பை இறுதியிலும் இனிப்பை முதலிலும் மற்ற சுவைகளை இடையிலும் சாப்பிடுவது நன்மை என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். சிறிய பாத்திரத்தில் தேவையான அளவுள்ள பாத்திரத்தில் எடுத்து வைத்து சாப்பிடுவதும், பெரியோர்களுக்கு மதிப்பளித்து உண்ணக்கூடிய ஒரு சூழலையும் பற்றியும் சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். எவ்வாறு சுத்தம் வாய், கண், காது, மூக்கு போன்றவற்றை எவ்வாறு சுத்தம் செய்து சாப்பிடலாம், மாலை நேரத்தில் உறங்கக்கூடாது, குடும்பத்தோடு பேசி உணவருந்த வேண்டும், பஞ்சமா பாதகங்கள் தவிர்த்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், இளையோருக்கு உணவளிக்கும் முறை குறித்தும் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். வறுமையிலும் செம்மையாக வாழ்வது குறித்து, பெருமை கொள்ளாத ஒரு வாழ்வு, ஒவ்வொன்றையும் இன்று உடனே புகைப்படம் எடுத்து விளம்பரப்படுத்தக்கூடிய விளம்பர பிரியர்களாக இருக்கின்றோம். அவர்களுடைய உதவி பெறுபவர்களின் மனநிலையை சற்றும் யோசிக்காத விளம்பர யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமை கொள்ளா வாழ்வு, மாணவர்கள் அடக்கமுடையவர்களாக, கற்றல் ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், செய்த உதவியை ஒருபோதும் வெளியில் சொல்லாதவர்கள், புகழாதவர்கள் சிறந்த மனிதர்களாக பார்க்கப்படுகின்றார்கள் என்பதையும், நம்மை தேடி அடைக்கலமாக வந்தவர்களை கண்போல் காக்க வேண்டும் என்கின்ற கருத்தையும், அளவுக்கு அதிகமாக எதையும் பயன்படுத்தக்கூடாது, அளவோடு அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று நிறைய கருத்துக்களை இன்று நமது தளத்தில் அன்பு அம்மா அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நூலில் சமகாலத்தில் பொருந்தாத நிலைய விடயங்கள் இருப்பினும் நமக்கு தேவையான விடயங்களை தேர்ந்தெடுத்து ஒரு அன்னப்பறவை போல நல்ல விடயங்களை நமது தளத்தில் பகிர்ந்து கொண்ட அன்பு அம்மா பேராசிரியர் விந்தியகௌரி அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மீண்டும் ஒரு முறை மனதார நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அருமையான சிறப்புரை கொடுத்த விந்தியகௌரி அம்மா அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இசக்கி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். இசக்கி ஐயா. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு அம்மா விந்தியகௌரி அம்மா அருமையான ஒரு உரை, ஆசார கோவை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் முதன்முறையா அம்மா உரையின் வாயிலாக அறிய முடிந்தது. சிறப்பான உரை அம்மா. வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, எப்படிலாம் அந்த காலகட்டத்துல எப்படிலாம் எல்லா பழக்க வழக்கத்திலையும் அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிற பொருளா இருக்கட்டும், உண்ணும் முறையா இருக்கட்டும், இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா
இந்த ஆசாரக்கோவை புத்தகத்திலிருந்து அருமையான ஒரு உரையை கொடுத்தீங்கம்மா. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. ஏன்னா இதுக்குமே ஒரு முறை இருக்கு இல்லையா? இது சொல்லுவாங்க இல்லையா? எதுக்கு ஒரு ஒரு வரைமுறை இருக்கு, ஒரு முறை இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்ட்டு. குளிக்கும் போதும் சரி, உண்ணும் போதும் சரி, அது உண்மையா ஒரு ஒரு இது அழகா சொன்னீங்க. சாப்பிடும்போது சாப்பாட்டுல மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த காலத்துல சொல்லுவாங்க சாப்பிடும்போது பேசக்கூடாது. நான் அப்ப நினைப்பேன் சாப்பிடும்போது ஏதாவது பேசினா சண்டை வரும் போல, ஏதாவது ஒண்ணு பேசும். ஏன்னா அப்பதான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து கணவன் வந்து வீட்டுல வந்து சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுல கையை வச்ச உடனே ஏதாவது அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, இங்க காசு இல்ல, அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும், பேசுவாங்க. அப்ப அவங்க டென்ஷன் ஆகி சாப்பாட்டுலயும் ஆஹ் இது சாப்பிடாம சண்டை போட்டு சாப்பாட்டை வச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க. அப்ப நான் நினைப்பேன் சிறு வயதுல, ஓ சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னா நிம்மதியா சாப்பிடணும், இந்த மாதிரி எது இடையில வந்து பேசினா டென்ஷன் ஆயிடுவாங்க, அதனாலதான் அப்படி சொல்றாங்க அப்படிலாம் நினைச்சேன். அப்புறம் காலப்போக்குல சில ஒரு புரிதலுக்கு வரும்போது சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த சாப்பிடும்போது அந்த காத்து, பேசும்போது காத்து வாயில போயிடும். காத்து வாயில போச்சுன்னா உமிழ்நீர் சுரக்காது. ஸோ அதனால நல்லா மென்னு சாப்பிடும்போது அந்த உமிழ்நீரோட அந்த உணவை உண்ணும்போது அது பல்லுலயே அஹ், ஒரு 70% வந்து பல்லுலயே நல்லா அரைச்சு கூலா சாப்பிடும்போது நமக்கு அந்த செரிமானம் வந்து சுலபமாயிடும். வாயில தான் அஹ், அந்த பல்லுகளில் மெல்றதுனால தான் அந்த அந்த உமிழ்நீரோட மெல்லும் பொழுதுதான் அந்த பாதி முக்காவாசி செரிமானம் அதுல தான் இருக்கு. அதுக்கு தான் கடவுள் பல்லை கொடுத்துருக்கிறார், ஏன்னா வயிற்றுல பல்ல கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்னு சில புரிதலுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதனாலதான் சாப்பிடும்போது பேசக்கூடாது, பேசும்போது காத்து வாயில போச்சுன்னா உமிழ்நீர் சுரக்காதுங்கிறதுக்காக. அது மாதிரி விளக்க பார்த்து உட்காந்து சாப்பிடணும், இல்ல இந்த இந்த மாதிரி ஒரு முறைகள் பின்பற்றிருக்காங்க அந்த காலத்துல. எனக்கு அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு எழுதல் ஒரு ஒரு சந்தேகம் எழுந்தது. அது எப்படின்னா, அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் கூரை வீடாக தான் இருக்கும். அங்க தனித்தனி ரூம்லாம் இருக்காது. ஏன்னா நாங்க வாழ்ந்த வாழ்க்கையில சொல்றேன். இப்போ ஒரு வீடு இருக்குன்னா கூரை வீடு, அதுல இன்னும் வெளியே திண்ணை இருக்கும், இன்னும் ஹால்லாம் இருக்காது. கிச்சனு, ஹாலு, பெட்ரூமு எல்லாமே ஒண்ணுதான். அப்ப அந்த இத்தினூண்டு வீட்டுக்குள்ள திசையெல்லாம் நம்ம பார்க்கிறது கிடையாது. கிழக்க பார்த்து அடுப்பணை இருக்கும், அடுப்பு இருக்கும். ஆனா சாப்பிடும்போது அந்த ரூம்குள்ளே தான் தூங்குறது, அந்த ரூமுக்குள்ள தான் சாப்பிடுறது, அந்த ரூமுக்குள்ள தான் எல்லாமே பண்றது. ஆனா கீழே உட்காந்து தான் கட்டல் கிட்டல் எதுவுமே இருக்காது. வெளியே திண்ணை இருக்கும், உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. அது ஒரு சிறந்த ஒரு பண்புமா. நீங்க இரவு சாப்பிட போகும்போது எல்லாத்தோடய உட்காந்து குடும்பத்தோட உட்காந்து பேசி ஒரு மகிழ்ந்து சாப்பிடணும். அதே மாதிரி நீங்க இன்னொன்னு சொன்னது ரொம்ப ஏற்றுக்கக்கூடியது, கால் ஈரமா இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. சில பேர் சொல்றாங்க, அதாவது எப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 45 நிமிடத்துக்கு முன்னாடி குளிச்சிடும். ஏன்னா நம்ம குளிக்கும் போது நம்மளுடைய உடல் வெப்பம் வந்து குறையும். திரும்ப வந்து அந்த உணவை சாப்பிட்றதுக்கு அந்த உடம்பு தயாராகிறதுக்கு 45 நிமிடம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, தூங்கி எந்திரிச்சோடனே குளிச்சிட்ட பிரச்சனையே கிடையாது. தூங்கி எழுந்தோடனே குளிச்சிட்டோம்னா கரெக்டா அந்த சாப்பிட்றப்ப நான் 45 நிமிடம் கிளம்புறேன். அதனால தூங்கி எந்திரிச்சோடனே குளிக்க சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இப்ப ஆசார கோயில அழகா சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்பதான் அந்த புரிதல் கிடைக்குது. பட் இருந்தாலும் அப்பவே அந்த புத்தகத்துல இருக்கு. அருமையம்மா, நிறைய தெரிய முடிந்தது. திரும்ப ரீப்ளேல எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை கேட்கணும், நிறைய புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றிங்கம்மா, இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை நீங்க சொன்னதுக்கு, உரையை நிகழ்த்தினதுக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.
வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். இசக்கி ஐயா, நீங்க பேச முடியுமா? நன்றி அனைவருக்கும். விந்தியா கௌரி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். விந்தியா கௌரி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஆசார கோவையில் உள்ள கருத்துக்கள் ரொம்ப சிறப்பானது. நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுடையது. அதை நான் பகிர்ந்துக்கிட்டேன். அதை கேட்டு பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. அருமையான ஒரு புத்தகத்திலிருந்து நிறைய கருத்துக்கள் நம்ம தினமுமே பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள். இப்போல்லாம் பள்ளிகள்ல நன்னெறி வகுப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்ல. அது அப்படியெல்லாம் இருந்ததுனால நிறைய பேர் இன்றைக்கு வாழ்க்கையில நல்லபடியா வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய, அந்த விதை அங்க போடப்பட்டது. அந்த மாதிரி சமயத்துல அம்மா மாதிரி ஆசிரியர்கள் நிறைய பேருக்கு இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா. நன்றிங்கம்மா. ராமச்சந்திரன் ஐயா, வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு அம்மா பேராசிரியர் விந்தியா கௌரி அம்மா அவருடைய அந்த ஆசார கோவை, உண்மையிலேயே அம்மா காலையில பார்க்கும்போது ஒரு பேராசிரியர் நமக்கு இப்ப எடுத்ததுல அந்த பாடம் எடுத்ததை பார்க்கும்போது ஒரு சிறு பிள்ளைகளுக்கு எப்படி சொன்னால் அது அவர் மனதிற்குள் பதியுமோ, அது போல ஒரு பேராசிரியர் அவர்கள் இந்த அளவுக்கு எல்லோர் மனதிலும் பதியக்கூடிய அளவிற்கு அந்த ஆசார கோவை என்ற அறம் சார்ந்த அந்த விடயங்களை ரொம்ப அற்புதமா மனசுல பதிய வச்சாங்க. அம்மா, உங்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்படி அறம் சார்ந்த கருத்துக்களை நாம் எங்கள் வயது இருக்கும்போது பள்ளியிலே அதற்கென்று ஒரு வகுப்பே இருக்கும், அந்த ஒழுக்கம் சார்ந்த பாடப்பிரிவு. அந்த வாய்ப்புகளை இப்பொழுது வயதான காலத்திலும் மீண்டும் ஒரு வாய்ப்பாக ஒரு பேராசிரியர் வாயிலாக கேட்பதற்கு உண்மையிலே நாங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். இந்த தமிழ் படித்தவர்கள் தான். அதை நான் சிறு வயதில் கேள்விப்பட்ட இந்த மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் படிச்சவங்கள எந்த விடயங்களை வேணும், அம்மா பகுத்தறிவு பத்தியும் பேசுவாங்க, ஆன்மீகத்தை பத்தியும் பேசுவாங்க. அதை சொல்ல வந்த விஷயங்களை மனசுல பதியற மாதிரி வாழ்வியல் நடைமுறையோடு சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இது போன்ற தமிழ் படித்தவர்களால் மட்டும்தான் முடியும். இது உண்மையிலேயே நான் இதை பெருமையோடு இந்த நேரத்துல சொல்லிக் கொள்றேன். நாங்க படிக்கிற காலத்துல கூட தமிழ் வகுப்புன்னா அதை விடவே மாட்டோம். கல்லூரி காலத்துல கூட அந்த தமிழ் வகுப்பு மட்டும் தவறாம அந்த தமிழ் வகுப்பை அட்டென்ட் பண்றது. இப்படி இந்த தமிழில் பொதிந்து கிடக்கின்ற அற்புதமான இந்த வாழ்வியல் அனுபவங்களை அம்மா ஒவ்வொரு விஷயங்களையும், உணவு அருந்துதலில் இருந்து உறங்குவது முதல் இப்படி ஒவ்வொன்றையும் நமது வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களை இன்றைய காலை பொழுதில் நமக்கு அளித்து சென்றார். அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இப்படிப்பட்ட அறம் சார்ந்த நிகழ்வுகளை இக்கால இளைஞர்கள் இயன்றவரை ஏற்று இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. இசக்கி ஐயா, வணக்கம், நீங்க பேசலாம். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் என்பான் ஐயன் வள்ளுவன். அதற்கேற்ப இன்று அறம் சார்ந்த கருத்துக்கள். அம்மா கல்லூரி உரிமையாளர், ஆனாலும் இந்த ஒரு இப்போ தமிழ் பாடநூல் கழகத்தெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ ஆசார கோவையெல்லாம் ஒரே ஒரு வகுப்புல 6ஆம் கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ்ல இதை வச்சிருக்காங்க. ஆனா ஆசார கோவையில் ஒரு பாடல் வீதமாவது இன்றைய மாணவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது என் போன்ற ஆசிரியர் பெருமக்களின் அவா. ஏனென்றால் ஆசார கோவை என்பது அம்மா சொன்ன மாதிரி அறம்பொருள் இன்பம் இந்த மூன்றையும் சொல்லி
வீடு வீடு அடைவதற்கான வழிமுறையும் சொல்லுகிறது. ஒழுக்க நெறியில் நிற்க வேண்டிய 18 கணக்கு நூல்களில் ஏதாவது ஒன்றையாவது அல்லது ஒரு வகுப்பில் ஒரு நூலிலாவது பாடல் வைத்திருக்க வேண்டும். திருக்குறளை கூட முன்னாடி எல்லாம் ஒரு 20 திருக்குறள் படிக்க சொல்லுவாங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும். இப்ப பாத்தீங்கன்னா 5 அல்லது 3 அல்லது 10. 10ஆம் கிளாஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 திருக்குறள் தான் வைக்கலாம். அப்போ மாணவர்களுக்கு அந்த மரணம் செய்து அதை ஒப்பிக்கக்கூடிய மனநிலை எல்லாம் போய்கொண்டுத்தான் இருக்கின்றது. ஆனால் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தமிழ் துறையை சார்ந்தவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு சங்க இலக்கியங்களை படிப்பது, அதுபோல இடைக்கால இலக்கியங்களை படிப்பது, இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அம்மா சொன்னதிலிருந்து இதை நாம் மாணவர்களுக்கு கொண்டு சென்றோம் என்றால் மாணவர்களும் இன்றைய நிலையில் இதை கேட்கின்ற நிலையில் அதை நினைக்கும் போதுதான் உள்ளபடியே வருத்தமாகவும் இருக்குது. காரணம், அவர்களிடையே பல இடையூறுகள். ஏனென்றால் முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது, நல்ல புத்தகத்தை படிச்சா போதும், ஒரு புத்தகத்தை படிடானா படிப்பான். இப்போ அவன் புத்தகத்தை படிக்கிறத விட அலைபேசியில் எண்ண அலைகள் ஓடுகிறது. இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது உள்ளபடியே ஆசிரியனாக சற்று வருத்தம் இருந்தாலும், அவங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது நம்மால் முடிந்ததை சொல்லுவோம், கேட்கின்றவன் கண்டிப்பாக கேட்பார்கள் என்று அழகாக சொல்லி முடித்தார்கள். ஆனாலும் இன்றைக்கு ஆசார கோவையில் இருந்து சில திவலைகளை நமக்கு அள்ளி தெளித்த அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து உங்கள் முயற்சி தொடரட்டும். மென்மேலும் எங்களை போன்ற சிலருக்கு உங்களுடைய அறிவுரைகள் பகிர்தல் மகிழ்வை தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அறிவு நிலா நித்யாதேவி, வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த பின்னோட்ட வரிகள்ல இருந்துதான் என்னால சொல்ல முடியும். அம்மாவுடைய பேச்சை கேட்கதான் ஓடி வந்தேன். முடிஞ்சிருச்சு. ஆசாரக்கோவை நல்ல புத்தகம் எடுத்து எழுமின் அப்படின்ற தலைப்புல தமிழா பேராசிரியர் அம்மா இந்தியா அம்மாவுடைய பின்னோட்ட வரிகளே ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு முழு நேர பகிர்வை கொடுத்திருக்கும் போது நல்லா இருக்காம இருக்குமா, ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். நான் மறுபடியும் மறு ஒளிபரப்பு வாயிலாக கேட்டு சொல்றேன். அம்மா பேச்சு தெளிவா இருக்கும். அந்த கருத்துக்களை உள்வாங்கும் விதம் அம்மா பாணியிலே நம்ம அழுத்தி திருத்தமா அப்படி சொல்லணும். அதுதான் உண்மையான ஒரு பின்னோட்ட வரிகளா இருக்கும். இந்த புத்தகம் படிக்கணும்னு ஒரு ஆவல் இருந்தது. அந்த புத்தகத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. மென்மேலும் வளர வேண்டும். எல்லா வல்ல இறைவன் எல்லா வளம் நலம் தர வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ஒரு அருமையான புத்தகத்திலிருந்து அம்மா பேசுறீங்களா? அம்மா அனைவருக்கும் வணக்கம். பின்னூட்டம் வழங்கிய ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு, அலெக்ஸ் ஐயா அவர்களுக்கு, நித்யாதேவிக்கு அன்போடு நன்றியை உரித்தாக்குகின்றேன். நித்யாதேவி, ஆசாரக்கோவை படிங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு மேடையில் பேசுகிறதுக்கும் அந்த கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்கும். மாணாக்கருக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் சொல்லுங்களேன், அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கற்பகவலயம்மா, ரொம்ப அருமையாக நீங்கள் பேசுகிறீங்க. நம்ம ஆரோக்கிய புரட்ட ஐயா அருமையாக தொகுத்து சொல்கிறாங்க. இப்போது இருவருடைய பணியும் ரொம்ப சிறந்த பணிமா. நாள்தோறும் 6 மணிக்கு நம்ம கிளப் ஹவுஸில் இணையிறதே உண்மைக்கே அது ஒரு பெரிய சிறந்த பணியுமா. உலகமெல்லாம் பல அறிஞர்களோட கருத்துக்களை நம்ம பதிவிடுறோம். அது நிறைய பேருக்கு பயனுடையதாக இருக்குமா. உங்கள் இருவருடைய பணி தொடர்ந்து சிறக்க, நீங்கள் 2 பேருமே உடல்நலம் மனநலம் நல்ல முறையில் பெற்று வாழ வாழ்த்துக்களம்மா, நன்றிகளம்மா, பாராட்டுக்களம்மா. ஐயாவுக்கும் நன்றிகள், பாராட்டுக்கள். உங்கள் அன்புக்கு மிக்க நன்றிங்கம்மா. இன்றைக்கு நிறைய நல்ல விதைகளை விதைக்க வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கும். நல்லெண்ணங்களையும் நல்ல கருத்துக்களையும் விதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவைப்படுகிறது. அந்த மாதிரி சமயத்துல விந்தியகோரி அம்மா மாதிரியான ஆசிரியர்கள் நிறைய மாணவர்களிடம் இந்த மாதிரி கருத்துக்களை விதைக்கிறதுக்காகவே அம்மா அவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும்
விந்தியகௌரி அம்மா அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக வணக்கம்னு சொல்லி வணக்கம் தெரிவிச்சிருக்காரு சேகர் மூர்த்தி அவர்கள். கர்டோசையா அவர்களும் நல்ல உரை வாழ்த்துகள் நான் பகிர்ந்திருக்காரு. மிக்க நன்றிங்க ஐயா. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கலைச்செல்வி அம்மா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 1 நன்றி.